இன்றைக்கி நாங்கள் பார்க்குற வாய்ஸ் வந்து அடிமைத்தன கட்டுக்கள். இந்த அடிமைத்தன கட்டுக்கள்னு சொல்ல ஆசைகள், மாணவர்களுக்கு வருகிற பேராசைகள். ஒன்று படிப்பில் ஆசை வரும், ஓகே, அது நல்ல விடயம். ஆனால் உலக சம்மந்தப்பட்ட விஷயங்கள், அதாவது உங்களோட மொபைலுக்குள்ளே நீங்கள் அடிக்ட் ஆகிருப்பீங்க, இல்லாட்டி ஏதோ ஒரு விஷயங்களில், அதாவது பிழையான விஷயங்களுக்குள்ளே அடிக்ட் ஆகிருப்பீங்க. பட் விடுபடணும்னு யோசிக்கிறீங்க, விடுபட முடியுதில்லை. ஸோ எப்படி இதில் இருந்து நான் விடுபட்டு போகலாம் என்ற ஒரு எண்ணம் வந்து உங்களுக்கும் இருக்குமா? இருந்தால் மட்டும் இந்த வாய்ஸை நீங்கள் கேளுங்க. ஒரு தகப்பன் வந்து ரயில்வே ஸ்டேஷனில் வேலை செய்கிறார். அவர் வந்து ரயில்வே ஸ்டேஷனில் வேலை செய்யக்குள்ள அவரை மகன் வந்து பிடிவாதமாக இருக்கிறார், என்னையும் கூட்டிச்சு போங்க அந்த ஸ்டேஷனுக்கு அப்படின்ட்டு. இது உண்மையிலே நடந்த ஒரு சம்பவம். ஸோ இந்த மகனை நான் கூட்டிகிட்டு போக மாட்டேன், என்ன இந்த ட்ரக்குகளை மாற்றணும். ஒவ்வொரு ட்ரெயின் இல்லை, அங்கே ட்ராம்ஸ் என்று சொல்லுவோம். ஸோ எலக்ட்ரிக் ட்ராம் ஸ்பீடாக போகக்குள்ள ட்ரக்குகளை இவர் மாற்றணும். ஆனால் வரவேணாம்னு சொல்லியும் மகன் வந்து அந்த இடத்துக்கு வந்துட்டேன். அந்த இடத்துக்கு வந்தபடியால் இன்னும் ஒரு 15 நிமிஷம் இருக்குது அந்த ட்ரக்குகளை மாற்றுறதுக்கு. அப்போ இவங்க இருந்த அந்த ஹார்பரில் இருந்து தகப்பன் வந்து இந்த ஹார்பருக்கு போய் வர்ற அந்த கடல்கள் எல்லாம் நோக்கி காய்ச்சி கொண்டு இருக்கிறேன். அப்போ அந்த நேரம் ட்ரெயின் வரக்கூடிய அலர்ட் வந்து இவருக்கு சிக்னல் வந்து வருது. அப்போ இவர் என்ன செய்யறேன்னு சொன்னால், அந்த ஹார்பரை 2 பக்கமும் மூடணும். அதாவது ஒரு பாலம் மாதிரி அந்த ட்ரக் வந்து இருக்கும், அது நடுவால் அந்த ட்ராம் போனதுக்கு பிறகு அந்த பாலத்தை திறந்து விடணும். அந்த பாலத்தை திறந்து விட்டால் தான் பிறகு கப்பல்கள் எல்லாம் போகும். ஸோ இப்போ இவர் என்ன செய்ய, இந்த ட்ரக்கை திறக்கிறதுக்காக மகன்கிட்ட சொல்கிறேன், நீ இங்கேயே நில்லு, நீ வராத, தயவு செஞ்சு நீ இங்கே நில்லு, வந்துடாத அப்படின்னு சொல்லிட்டு அவர் போகிறேன். ஆனாலும் மகன் கேட்குற பாடியிலே மகன் ஓடி வந்திருக்கே, ட்ரக்குக்குள்ளே கால் அம்பிட்டுச்சு. ட்ராமும் வர்ற டைம், இவர் போய் காப்பாற்றுறதுக்கு நேரம் இல்லை. பாலத்தை மூடாட்டி வந்த ட்ராம் வந்து கடலில் விழுந்துடும். ஸோ மகனை காப்பாற்றுறதா இல்லாட்டி அந்த ட்ரக்கை க்ளோஸ் பண்ணணும், ட்ரெயின் போகிறதுக்கு வழி செய்யணுமா என்றது அவருக்கு பெரும் யோசனையாக இருக்குது. சார் என்ன செஞ்சிருப்பேர் என்று நீங்கள் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். தன்னை மகனை காப்பாற்றின போனால் ட்ரெயின், அதாவது ட்ராம் வந்து தண்ணிக்குள்ளே விழுந்துடும். ஏன்னு சொன்னால், ஒரு பாலத்தின் மேலே அந்த ட்ரக் மூடுபட்டால் தான் அடுத்த பாலத்துக்குள்ளே அது போய் ஜாயிண்ட் ஆகி அந்த ட்ராம் போகும். மூடுபட்டால் மகன் போய் அந்த ட்ராமோட நசிஞ்சிருவேன். ஸோ என்ன பண்ணுறேன்னு தெரியாது. அலர்ட்டும் வந்துட்டு பயங்கர ஸ்பீடாக வரும், செகண்ட் மினிட்ஸ் அளவில் தான் அது வரும் இமப்பொழுது டைம். ஸோ இவர் அந்த பட்டனை அமர்த்திட்டே பாலம் வந்து அந்த மட்ட பாலத்தோடு சேர்ந்து ஜாயிண்ட் ஆகி ட்ரக்காக போகுது. ஸோ அந்த ட்ரக்கில் தான் அவன் விழுந்து கிடந்தான். ஸோ அந்த விழுந்து கிடந்தவனுக்கு மேலேயே பாலமும் மூடிச்சு, அதுக்கு மேலால் ட்ரெயின் போயிடுச்சு. கொஞ்ச நேரத்துக்கு பிறகு பார்க்குறேன், தன் மகண்ட உடலில் அவ்வளவுமே ரத்தமும் வெளியில் வந்திருக்கு. அவர் அந்த ட்ராமை மூடாட்டி அவ்வளவு சனம்